அதான் வரலாற்றில் பெருந்துயரம். என்ன செஞ்சிட முடியுங்கிற இனப்பற்று இதெல்லாம் என்ன நினைக்கிற நீ? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் எப்படி பிரியுது? இங்கிருந்து பாகிஸ்தான் போகும்போது மதமா போகுது. முகமது அலி ஜின்னா தலைமையில் அங்க போய் உருது ஆட்சி மொழி என்று சொல்லுகிற போது டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த இளைஞன் முஜிபுர் ரஹ்மானும் நண்பர்களும் அப்ப என்னுடைய தாய்மொழி என்னானது என்று கேள்வி எழுப்பினான். ஒரே மதம், மதம் இல்ல மார்க், ஓர் இறை, ஓர் இறை, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அளவற்ற அன்பாளன், நிகரற்ற அருளாளன், ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே மொழி, நபிகளின் மொழியே வழி, ஏற்று சென்ற மார்க்கம் இஸ்லாம். அங்கே போய் தனி நாடு பாகிஸ்தான், உருது ஆட்சி மொழி. அப்ப என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். அவன் தாய்மொழி வங்க மொழி. போராட்டம் வெடித்தது, கலவரம், வங்காளிகள் தாக்கி அளிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அங்கு மொழியா இனமா என்றால், மதமா என்றால், மார்க்கமா என்றால் மொழியும் இனம்தான் நின்றது. சண்டை அடித்தான். அன்னைக்கு மேற்கு வங்கத்தின் முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வன் யார்? இந்து, சோக்கால்டு இந்து, இவங்க சொல்ற இந்து. சித்தார்த்த சங்கரை எழுந்தான். அவன் சொல்றான் இஸ்லாமிய மக்களை கொள்கிறார்கள். பேசல என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானில். அவர்களை காக்க யார் பிரதமர்? இவன் கட்சி தலைவர் இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, என் இன மக்களை பாதுகாக்க நீங்கள் ராணுவத்தை அனுப்புகிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை, போலீஸ் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று எச்சரித்தான். பணிந்த அம்மையார் இந்திரா காந்தி இந்திய ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவனுடைய தாய் மொழியிலேயே பங்களாதேசம் என்ற நாட்டை பிரித்து கொடுத்தார். ஈழத்திலே போர், இந்த நாட்டில் கழிவறை, குடிப்பறை ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் பெயர் சுற்றி வருகிறார் பெருமகனார் ஐயா ஸ்டாலின். துரோகம் என்று ஒரு தமிழில் சொல்லுண்டு, அதற்கு இன்னொரு சொல்லும் உண்டு, கருணாநிதி என்று. கருணா என்றும் சுருக்கி சொல்லலாம், கருணாநிதி என்றும் கொஞ்சம் நீட்டி சொல்லலாம். இதற்கு முன்பு பெரிய துரோகம் உண்டு, தமிழுக்கும் தமிழினத்திற்கும் செய்த துரோகம். அதுக்கு இன்னொரு பெரிய பெயர், பட்ட பெயரா சொல்லலாம், இந்த தெருவின் பெயரை சொல்லலாம். இந்த துரோகங்களுக்கெல்லாம் பெரியார், இந்த பெரியார். நல்லா விளங்கிச்சா? இவர் முதலமைச்சர். அந்த இடத்தில் இந்த ரத்தம் ஓடுகிற இந்த கூட்டத்தில் ஒருவன் இருந்திருந்தார். என்ன நடந்திருக்கு சீமான்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் நாங்கள். இந்த இளம் என்னது? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் இனத்தின் நாடு. இதை எவர் மறுப்பார்? உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஆக பெரும் கல்வியாளன். தெற்காசியாவிலே தனி ஒரு மனிதனின் நூலகம், லைப்ரரி மிக பெரிதாக இருந்தது ஒருவனுடையதுதான். இவன் ஜமீனோ திவானோ மன்னனோ கிடையாது, ஒரு குடிமகன். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்தவன், சட்ட மேதை. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்த நிலத்தில் ஒருத்தனுக்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழனுக்குத்தான் என்று. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது தூக்களே தொங்கியவர்கள் என் முன்னவர்கள், செக்கிழுத்தவன் என் முன்னோன், சிறைப்பட்டு வதைப்பட்டு முதிபட்டவன் என் முன்னோன்.
விடுதலை பெற்ற பிறகு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மையை காத்து வாழ்கிற மூத்த குடி தமிழ் குடி. என் இனத்தின் உறவுகள், எம்மின மக்கள், எம் சொந்தங்கள் இன்னொரு தாய் நிலத்தில் சிங்களர்களால் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான். என் வரியிலே என் வருவாயிலேயே அவனுக்கு ஆயுதமும் கொடுத்து பணமும் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறாய். என் இனத்தை கொல்வதற்கு இந்திய பெருநாடு ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுக்குமானால் என் இனத்தை காப்பதற்கு தமிழர்கள் நாங்கள் பணமும் பயிற்சியும் கொடுப்போம். இலங்கை உங்கள் நட்பு நாடு என்றால் இலங்கையில் வாழ்கிற சிங்களர்கள் உங்களுக்கு நண்பர்கள் என்றால் தமிழர்கள் நாங்கள் யார்? இது கேள்வி. எங்கே? சட்டசபையிலே. இலங்கை நட்பு நாடு என்றால் என்னையை தாண்டி நீ ஒரு நண்பனை தேடுகிறாய் என்றால், இலங்கையில் சிங்களர்கள் உனக்கு வேண்டும் என்றால் அவர்களை வைத்துக்கொள், என்னையை விட்டுவிடு. நான் வேண்டுமென்றால் என்னை வைத்துக்கொள், அவர்களை விட்டுவிடு. இதுதான் சட்டசபையில் தீர்மானம். போட்டால் என்ன செய்து விடுவார்கள் என்று பார். ஆனால் ஒரு அற்ப நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை காலையில் உணவருந்தி விட்டு கடற்கரையில் இந்த பக்கம் ஒரு குளிரூட்டி, இந்த பக்கம் ஒரு குளிவூட்டி, இந்த பக்கம் தயாளம்மாள், இந்த பக்கம் ராசாத்தி அம்மாளை வைத்து படுத்துவிட்டு சரியாக மதிய உணவுக்கு வீட்டுக்கு திரும்பி போர் முடிந்து விட்டது. உன்னால் நம்ப முடிகிறதா? போர் முடிந்து விட்டது என்று இவர் சொன்ன செய்தி அங்கு பரவ பதுங்கு உளிக்கில் பதிவு இருந்த நம் தங்கைகள் அக்காக்கள் உறவுகள் போர் முடிந்து விட்டது என்று வெளியே வந்த பிறகு மொத்தமாக குண்டை போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தார். இந்த காட்சிகளை கற்பனை செய்துவார். பதுங்கு குழி, அதை பங்கர் என்று சொல்வது, அதுக்குள்ளே பதுங்கி பல நாட்கள் பட்டினி பசியுமாக உண்ண உணவில்லாம ரொட்டி துண்டுகளை கழிவறைக்கு அவசரத்துக்கு சிறுநீரோ கழிவோ வெளியே போக முடியாமல் உள்ளே இருந்த நம் சொந்தங்கள் பசி பசி என்று பிள்ளைகள் மயங்கி கிடந்ததை பார்த்து வழி இல்லாமல் வெளியிலே மேட்டிலே எந்திரிச்சு ஒரு கல்லை வச்சு ஒரு தண்ணி பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அரிசியை போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம் என்று எந்திரிச்சு இப்படி பார்க்கிற போது அப்படியே இந்த பூக்களை இதுகளை தூவார்கள்ல, அதுபோல கையும் காலும் தலையும் கழுத்தும் குடலும் செதறி நம் உறவுகள் உறுப்புகள் செதறி விழுவதை பார்த்தேன் அண்ணா. அப்படியே நான் குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று என் தங்கை என்னிடத்தில் பேசினது இன்னும் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போக வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க, விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு இருந்தவங்கள வாங்க, இங்க வந்துருங்க, எங்க கிட்ட வாங்க, நாங்கள் உங்களை பாதுகாப்பு தருகிறோம் என்று சிங்களர்கள் அழைக்க, சரி நீங்கள் போங்கள் என்று மக்களை அனுப்ப வந்த என் மக்களை, என் சொந்தங்களை சோதனை சாவடி என்று போட்டு இந்த பக்கம் சிங்கள ராணுவ வீரர்கள் அங்கே 300 மீட்டருக்கு அங்கே நிறுத்தி என் அப்பாவுக்கு முன்னாடி என் அம்மாவை, என் அம்மாவுக்கு முன்னாடி என் அப்பாவை, என் தாய்க்கும் தந்தைக்கு முன்னாடி என்னை, எனக்கு முன்னாடி என் தங்கையை நிர்வாணப்படுத்தி நிறுத்தி வரிசையாக வருகிற போது 18, 16, 20, 25, 30 வயது மதிக்கத்தக்க என் தங்கைகளின் திறந்த மார்பை சிங்களன் இப்படி திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று செய்ததை பார்த்த பிறகு நான் அதற்கு காரணமான கை இந்த சூரியனுக்கு ஓட்டு போட்டால் நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் தான். கேவலங்கள் உன் மொழியை முட்டாள்களின் மொழி, காட்டு மிராண்டி மொழி, சனியன், அதை விட்டொழி என்று சொன்னவனுக்கு தந்தை என்று போற்றுகிற ஒரு மானங்கட்ட இனக்குட்டம் உலகத்திலே தமிழான தண்டா இருப்பான். இப்படி ஒரு மொழியை, தெலுங்கை, கன்னடத்தை, துளுவை, மலையாளத்தை, மராட்டியை, ஏதாவது ஒரு மொழியை, இது சனியன், இது காட்டு மிராண்டி மொழி, இதை படித்தா பிச்சை எடுக்க முடியாது. எப்படி
குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். அது தாய்ப்பாலை போல. தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அப்படி தாய்மொழி கல்வி அவசியம். இது யாரு? காந்தி. தமிழிலே படிக்கணும், தமிழிலே பேசணும். இது யாரு? தாய்ப்பால் பைத்தியங்கள். இது யாரு? உங்கள் பெரியார். பைத்தியக்கார. உலகத்துல ஒரு கேவலப்பட்டவங்க கூட தெரியும்டா. உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதான்டா உன் கல்வி மொழி. தாய்மொழியில் படித்தவன் படைக்கிறான், படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகம் புறா மேடின், இந்தியா மேக்கின். ஏன்டா உன் மொழியை இழிவாக, உலகத்தின் முதல் மொழியை, பெருமை மிக்க ஒரு இனத்தின் கூட்டத்தை உனக்கு வேறந்தான் எப்படின்னா ஒரு எளிய தத்துவம் தானடா. வீட்டுக்கு தகப்பனை, நாட்டுக்கு தலைவனை கடன் வாங்க முடியாதரா, கூடாதரா. அது ஒரு கேவலம். எனக்கு அப்பா இல்லடா, எங்க அப்பா இறந்துட்டாரு. பக்கத்து வீட்டுல அப்பா இருக்காரு, எதிர்த்த வீட்டுல அப்பா இருக்காரு, அந்த வீட்டுல அப்பா இருக்காரு. எங்க வீட்டுக்கு அப்பா இல்ல, நீங்க வர்றீங்களா எங்க வீட்டுக்கு அப்பாவா இருக்கீங்களான்னு நீ கூப்பிடுவியாடா சொல்ற. ஏய் கூப்பிடுவியா? என் அப்பன் இல்லை என்றால் என்ன? அந்த அப்பனுக்கு பிறந்த மகன், இந்த தாயின் மாறிலே முதலாக பால் குடித்த மூத்த மகன், தலைமை ஏற்று என் குடும்பத்தை வழி நடத்துவான். அவன் தான் அந்த தன்மானம் மிக்க மகன். அப்புறம் தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும்டா. அதான்டா கோட்பாடு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. இப்படிதான் தட்சாலி வரான. இவ்வளவுதான் பிலாசபி. ரொம்ப போட்டு குழப்பிக்காத. ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு குறுக்கே பெத்த தாய் தந்தையரை வந்தாலும் எதிரிதான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாது. என் தாத்தன் புரட்சி பாவலன். இப்ப என் தாய் தமிழை பழித்தவனை பெரியாராது சிறியாராது அடா வளதாண்டா. உன் அடிப்படைய, உன் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் ராங். இதுக்கு மேல நீ ஒன்னும் புடுங்க வேணாம். எனக்கு உன் ஜமுக நீதி சமுக்கால் தூக்கி அங்கிட்டு போடு. எனக்கு ஒண்ணும் வர வேணாம். எனக்கு ஒண்ணு வேணான்றல்ல, எனக்கு வேணாம். பெரியாரால் இந்த நிலத்தில் நிகழ்ந்ததை ஒண்ணு சொல்றான். இதே திமுக எதுக்குடா சந்திரகுமார் முதலியார நிறுத்திச்சு? நீனா பெரிய கொம்பாதி கொம்பாச்சு. ஒரு தொகுதி தானே. இதுல தோத்தாலும் உன் ஆட்சி கலையாதுல. ஒரு அருந்ததியரை, ஒரு பறையரை, ஒரு தேவேந்திரரை நிறுத்தா. நீ பெரியாரின் சமூக நீதி புடுங்க. நீ நான் பாக்குறேன். தம்பி, சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, முற்போக்கு, நல்லா கவனிச்சுக்க, முற்போக்கு, இந்த என்ன சொல்றது, இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணிய உரிமை, இட ஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இது எல்லாம் இருக்குல்லடா. திராவிடத்தில் வரும் சொல், தமிழ் தேசியத்தில் தான் அது செயல். ஓட்டு குழப்பிக்கிட்டாலே அது அவ்வளவு அவன் செய்ய மாட்டான் தம்பி. உலகத்திற்கு முன்பு பிரபாகரனை தீவிரவாதின்னு சொன்னது திராவிடம். சாய்சஸ் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர், MK நாராயணனுடைய செயலாளர், உதவியாளர் சாய்சஸ் சிவசங்கர மேனன் எழுதின புத்தகம் ஆங்கிலத்தில். அது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழையும் மொழிபெயர்த்து நம்ம தமிழ் எழுதியிருக்காங்க. இறுதி போரில் பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து போரை நிறுத்தி ஒரு அரசியல் தீர்வுக்கு கொண்டு வர அமெரிக்கா விரும்பியது. அதை அன்றைய இந்திய ஆட்சியாளர்கள், யாரு, காங்கிரஸ் குடும்பத்தார் விரும்பல. குறிப்பா அதை விட்டார், குறிப்பா தமிழ்நாட்டு தலைவர்கள், யாரு ஆட்சியில் இருந்தது, எதிர்கட்சியா இருந்தது, ரெண்டு பேரும் அறவே விரும்பல. அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் விரும்பினார்கள். இது காரணம், பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு
ஆபத்தாக இருக்கும் என்று கருதினார்கள். டேய், நான் சொல்லல சிவசங்கரமணி எழுதுனது இருக்கு. நீ பகிரில தட்டு என் தம்பியில கேட்டு படி இருக்கு. அவர்களின் அரசியல் இருப்பு யார்? ஐயா ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதி, இன்பது நிதிக்கு பிறக்கிற துன்ப நிதி, துயர நிதி, இந்த நிதி இருக்குல்ல, இந்த நிதிகளின் இருப்பு. ஏய், தம்பி அனுப்பிச்சாச்சு, பாலச்சந்திரன் மக்களோடு மக்கள் விட்டாச்சு. அவனை யாருக்கு தெரியும்? தங்கச்சி இசைப்பிரியாவை யாருக்கு தெரியும்? வரிசையில போற பிள்ளைகளை நம்மள துரோக நாய் இருக்கும்டா, 4 நாய், அந்த நாய் அங்க நின்று காட்டி கொடுக்குது. இதுதான் இசைப்பிரியா, இதுதான் பிரபாகரனுடைய கடைசி மகன் பாலச்சந்திரன். தங்கச்சி அழைச்சிட்டு போய் என்ன செஞ்சானு உனக்கு தெரியும், தம்பியை கூட்டிட்டு போய் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். ராணுவ கட்டுப்பாட்டுல வச்சு இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டான்டா. இப்படி சாப்பிட்டு இப்படி வெறிச்சு பாக்குறான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? உலகம் பூரா 13 கோடி என் சொந்தங்கள் இருக்கையில, என் தாத்தா, என் பாட்டி, என் பெரியப்பா, சித்தப்பா, எங்க மாமா, மச்சனர்கள், என் அக்கா, தங்கைகள் எல்லாரையும் பார்த்திருப்பான். நாங்க உங்களுக்கான நாடு, உங்களுக்கான விடுதலை கேட்டதை தவிர ஒன்னும் செய்யல. என் தங்கச்சி இசைப்பிரியா, அவள் கொடுமைப்படுத்தப்படும் போது அவ என்ன நினைச்சிருப்பா? இத்தனை கோடி சொந்தங்கள், மானத்திற்காக உயிரை விட்ட பாட்டன் முப்பாட்டன் பரம்பரையில் வந்த சொந்தங்கள், இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்கள் உடன் பிறந்தாருக்கு இந்த கொடிய நிகழ்வு, இந்த கொடுமை நிகழ்கிறதே, இதை தடுக்க கேட்க ஒருவனும் இல்லையா என்று நினைத்திருப்பாளா இல்லையா என்பதை என் முன்னாடி இருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், நீங்க எண்ணி பார்க்கணும். என் தம்பி அப்படி நிற்கும் போது நெஞ்சில வெற்றுடம்பல 5 குண்டு, பக்கத்துல இருக்கிறவன் நெஞ்சில இங்க இருந்து பாய்ச்சிய குண்டு. நல்லா கவனிச்சுக்க, மல்லாந்து கிடந்தான். உலக நாடுகள் எல்லாம் பதறியது. இந்த நாட்டில் எவனாவது நம்மை தவிர கதறினானா? நல்லா கேட்டுக்க, பிரபாகரன் மகன் ராணுவ கட்டுப்பாட்டில் கஸ்டடியில் இருக்கிறாங்கிற தகவல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இந்திய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லப்பட்டதா இல்லையா? ஒரு தடவை நீ எல்லாரும் யோசிப்ப, சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? ஆனால் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்று இலங்கை ராணுவத்திற்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அதனால் என் தம்பியின் நெஞ்சிலே 5 குண்டுகள் பாய்ச்சப்பட்டதா இல்லையா? தம்பி, அதையெல்லாம் மறந்து கடந்து போனவென்றால் நான் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மான தமிழச்சி மாறினே பால் குடித்து வளர்ந்த மகன் தானடா நான். என்ன துயரத்தை தாங்கி நிக்கிறேன் பாரு தம்பி. வஞ்சம் வாய்த்து கருவருக்காம போக மாட்டேங்க. நாம் தமிழர் கட்சியோடு போட்டி போடுவதற்கு என் உடன் பிறந்தாலோடு நீ எதிர் நிற்க அருவருக்கிறாய். உன்னை இந்த நிலத்தில் கருவறுக்காமல் பிரபாகரன் மகன் சாக மாட்டேன்னு எழுதி வச்சுக்க. நீ ஒரு அற்ப பதறு. திராவிடம் என்றால் என்னன்னு பேசுறாய்? அவனாவது உன் கோட்பாடு என்னடா? தமிழ் தேசியம் நான் சொல்றேன். என் வீட்டுக்கு ஒரே அப்பன் மாதிரி என் இனத்துக்கு ஒரே தலைவன் பிரபாகரன் நான் சொல்றேன். அப்படி சொல்லு, ஒன்னு வரையறுத்து சொல்லு. உனக்கு ஏதாவது இருக்கா சொல்லு பாப்போம். தடுமாறுவே நீ ஏன் நீ வந்து இந்த பிள்ளைக்கா இந்த பிக்காளி பள்ளியில விட்டு விட்டு கருத்தரங்க மூடுற? மெயின் பார்ட்டி என்ன ஐயா ஸ்டாலினை பேச சொல்லு. அடுத்த வாரிசு உதயசூரியனை இவர் உதயநிதியை பேச சொல்லு. இல்ல மெயின் பிரான்ச் இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் மாதிரி ஒரு கடை வச்சிருக்க ஹோல்சேல் டீலர் எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லு. நீ ஏன்டா குறுக்க ஓடுற? டே, தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவனே, பெட்டி கடை வச்சுட்டு அங்க முக்கு முக்கு வித்து பிழைக்கிற நீ ஏன்டா குறுக்க ஓடுற? மெயின் பார்ட்டி இறக்குப்பா. காமெடி பண்ணிட்டாலே வரலாற்றை படிட. போர்ச்சுகீசியன் மாண்டிருக்கான், பொல்லாந்தார் மாண்டிருக்கான், முகலாய பேரரசு விழுந்திருக்கு. எங்க பாட்டங்க சேர சோழ பாண்டிய பேரரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு, மராட்டிய பேரரசுகள் சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு, பல்லவ பேரரசு விழுந்திருக்கு. நீ ஒன்னத்துக்கு இல்லாத வெறும் தரிசு. நீ உன்னை வீழ்த்துற மாத்திரம்
உனக்கே தெரிஞ்சிச்சு விழுந்துட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஓட்டு காசு கொடுத்து போடுங்கன்னு போடுவான். ஓட்டை வாங்கிக்கிட்டு தன்மானமும் இனமானமும் மிக்க என் மக்கள் என் தங்கைக்கு போடுவான், எனக்கு போடுவான். தெரியாதா? திருநெல்வேலியில என் பாட்டன் சுந்தரலிங்கத்துக்கு நான் விழா எடுத்தேன். என்னடா பண்ணாஞ்சிமா, என்னடா பண்ணான் பிரபாகரம் பிள்ளைங்க, என்னடா பண்ணான் நாம் தமிழன். சுந்தரலிங்க குடும்பனாருக்கு விழா. சுவரொட்டி ஒட்டியவன் நாடாரும் தேவரும் கோனாரும். அதான்டா பிரபாகரன் மகன் சாதித்தது, சுந்தரலிங்கம் பேரன் சாதித்தது. அதான்டா காமராஜன் பேரன், பூலித்தேவன் பேரன், மருதுவாண்டி வேலுநாச்சியாரன் பேரன், அழகுமுத்துக்கோன் பேரன் சாதிச்சது. அதுதான் ஒட்டாண்டா என் தம்பி. நான் இல்லடா, எடுத்து வேற ஒரு கட்சிக்காரன் போட்டான்டா. பாரா சுந்தரலிங்க குடும்பனாருக்கு விழா. கோனாரும் நாடாரும் தேவரும் சுவரொட்டி ஒட்டினார்கள். அங்க நான் பேசினேன். என்னைய பரப்பைங்கிற பல்லப்பைங்கிற நாடாங்கிற கோனார் இப்படி பேசுனதுக்கு தேநீர் கடையில் ஒருத்தன் குடிக்கும் போது பேசியிருக்கான். ஒருத்தர் தேநீர் குடிக்கும்போது பெரியவற்ற, என்ன உங்களை இப்படி சாதி சாதியா பேசிட்டு போறேன், பேசாம கை தட்டிக்கிட்டு இருக்கீங்களே. பாப்பா, எவன் எங்களை அசிங்கப்படுத்த பேசுறேன், எவன் எங்களுக்கு அக்கறையில பேசுறான்னு கூட தெரியாதா ஆளுகளாடான்னு யாரு ஒரு தாத்தா. அத ஒருத்தர் கேட்டு, அப்பா ஒரு பெரியவர் சொல்றாரு, போடா என் பிள்ளடாவே, என் மேல இருக்க அக்கறையில பேசுறான்டா. எங்களை அசிங்கப்படுத்தவன் பேசுறான், எங்க மேல இருக்க அக்கறையில எவன் பேசுறான்னு கூட தெரியாத பைத்தியக்காரங்களோட நாங்க. அது மாதிரி ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் மக்களுக்கு தெரியும். இந்த மகன் யாருக்காக பேசுறேன்னு கூட தெரியாத மக்களா என் மக்கள், அவர்களுக்காக, அவர்களிடமே வந்த மகன் அவர்களுக்காக பேசுறேன்னு நல்லா தெரியும். அவர்களுக்கும் பின்னாடி வருகிற அவர்கள் பிள்ளைக்காக இந்த மகன் பேசுறேன்னு தெரியும். உதட்டில் இருந்து பேசல, உள்ளத்தில் இருந்து இதயத்தின் அடித்தளத்தில் ஈரக்குலையிலிருந்து எடுத்து பேசுறேன்னு அவனுக்கு தெரியும். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொல்லியிருக்காரு, நீ உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீ தான் வீரன். அதனால நாங்க சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம். என்னைய தோக்கடிக்க துடிக்கிறது திராவிடம். நான் தோற்று போவதில், நான் வீழ்வதில் மகிழ்ச்சி என்றால் உதயசூரியனுக்கு போடு. வீழ்ந்த தமிழ் பேரினம் எழ வேண்டும், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இந்த இழிநிலை, போனஸ், சலுகை, மானியம், இலவசம், 5-10 அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கையேந்துவது, 1000-500க்கு உரிமை விற்கிற இந்த கேடுகட்ட நிலை மாறி தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து இந்த மண்ணு மக்களும் வாழ வேண்டும் என்றால் மாய்க்கு சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள். வழி கிடையாது. தலைவர்களை நம்பி விட்டீர்கள், கட்சிகளை பின்தொடர்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். வானத்திலிருந்து மண்ணை ரட்சிக்க மீட்க காக்க வந்தவர்கள் அல்ல, வயிற்றிலிருந்து வந்தவர்கள். உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் கவலைகளை போக்க, உங்கள் வேதனைகளை நீக்க. வீதியில் நிற்கிறவர்கள் யார்? உங்கள் வீட்டிலிருந்து வந்தவர்கள் தான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? கரும்பு தோட்டத்துக்குள்ளே கால் வைக்க பயந்து சிமெண்ட் சாலை ஓட்டு நின்றவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த நிலத்தை, இந்த நாட்டை எழுச்சியும் புரட்சியும் வலிமையும் வளமையும் மிகுந்த நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு கையளிக்கப்பட்ட வரலாற்று கடமை காலம் தந்த பணி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நம் தலைவன் நம் இன விடுதலைக்கு தூக்கினான் துவக்கு. நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல, வாக்கு. மறந்து விடாமல் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி மான தமிழ் மக்கள், இதுவரை நீங்கள் வாக்கு செலுத்தாமல் விலகி நின்றிருக்கலாம். நோட்டாவுக்கு ஓட்டை போட்டிருக்கலாம். ஒரு முறை எங்களை பிடிக்கலையா, பிடிக்காதவனுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பிச்சை இடுவது போல இந்த ஓட்டை பிடிக்காது. சூரியன் இப்படி பாருங்க, அங்க ஓட்டா விடியும். கருணாநிதி வீட்டுக்கு கீழே இறக்கி மைக்கில் ஓட்டா விடியும். இந்த நாட்டுக்கு ஒரு தடவை போடுங்க.
ஒரு தடவை போடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு போடுங்க, உங்கள் மகனுக்காக போடுங்க, உங்கள் மகளுக்காக போடுங்க, எளிய மகளுக்காக போடுங்க. ஒரே ஒரு முறை போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை, அப்புறம் பாருங்க. புரட்சி எப்போதும் வெல்லும் சொல்கிறது வரலாறு. நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, என்னுடைய வெற்றி, என் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழ் மகனின் வெற்றி, இந்த மண்ணின் வெற்றி, மக்களின் வெற்றி. அதுவே மகத்தான அரசியல் புரட்சிக்கான வெற்றி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.